எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாள் ஆண்டவரும் புதிய கிருபையை தந்து உங்களை புதிய விதத்தில் நடத்த போதுமானவராயிருக்கிறார். இந்த மாதமெல்லாம் நாம் தியானிக்கிற வசனங்களிலிருந்து நீங்கள் தேவனாலே எல்லாம் கூடும் என்று ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அப்படித்தானே? ஆண்டவரால் எல்லாம் கூடும். எதையும் அவர் செய்ய முடியும். முடமானவர்களை நடக்க வைக்க முடியும், செவிடர்களை கேட்க வைக்க முடியும், குருடர்களை பார்க்க வைக்க முடியும், மரித்தோரை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்க அவர் இன்றும் வல்லமையுடையவராயிருக்கிறார். ஒரு அருமையான வசனத்தை யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். மார்த்தாள், மரியாள் இவர்கள் குடும்பத்திலே ஒரு மரணம் நடந்து விட்டது. இந்த மரணம் நடந்து மரணத்தோடு அல்ல, கொண்டு லாசருவை அடக்கம் செய்து விட்டார்கள். ஆண்டவர் தாமதமாய் வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட சில வேளைகளில் ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகளை காணாதவர் போல உங்களுக்கு தோன்றுகிறது. எவ்வளவோ ஜெபித்தேன் இயேசுவினிடத்தில், எல்லாம் முடிந்த பிறகு இனிமேல் என்ன செய்ய போகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களுக்காகத்தான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 11:39-40. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். லாசரு வியாதியோடு இருக்கிறான். சகோதரிகள் ஆண்டவருக்கு செய்தியை அனுப்புகிறார்கள். ஆண்டவர் உடனே வரவில்லை. அவன் மரித்து 4 நாட்களுக்கு பிறகு இயேசு வருகிறார். கொஞ்சம் கோபம் இருந்திருக்கும் மாத்தாளுக்கும் மரியாளுக்கும். உங்களுக்கு கூட கொஞ்சம் கோபம். நான் ஆண்டவரை எவ்வளவு நேசித்தேன், எவ்வளவு சேவித்தேன், ஆண்டவர் எனக்கு இப்படி ஏன் அனுமதித்தார், என் வீட்டில் ஏன் மரணம், என் தொழிலில் ஏன் நஷ்டம், என் ஊழியத்தில் ஏன் ஒரு முன்னேற்றமும் இல்லை, நான் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி உலகத்திற்காகவே இருக்கிறதே, குடும்பத்திற்காகவே வாழ்ந்து என் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் வருகிறார். கல்லறையின் கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு லாசருவின் சகோதரி சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்றே, நாருமே. அந்த ஒரு வார்த்தை என்னை தொட்டது, நாருமே. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சாட்சிகள் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளுடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கையினால், பெற்றோருக்கு விசனம், கணவனுடைய சுத்தமில்லாத வாழ்க்கையினால் மனைவிக்கு அவமானம், மனைவியுடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கையினால் புருஷனுக்கு வேதனை, கஷ்டம், பிள்ளைகளால் பெற்றோருக்கு வேதனை, பெற்றோரால் பிள்ளைகளுக்கு வேதனை. இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் இப்படித்தான் உள்ளே அடைக்கப்பட்டு நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிற கல்லறையை போல இருக்கிறது. அவள் சொன்னாள், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, அருமை. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே, லாசரு மிகுந்த வியாதியோடு இருக்கும்போது நீர் வந்திருந்தால் எனக்கு விசுவாசம் இருந்திருக்கும், இப்பொழுது என் விசுவாசம் என்னிடத்தில் இல்லை அப்பா. ஆண்டவரே, எல்லாம் முடிந்து விட்டது, 4 நாளாயிற்று நாறிக்கொண்டிருக்கிறது, இப்பொழுது எப்படி அற்புதம் நடக்கும்? கேள்விகள் கேட்கலாம். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். என் பார்வையில் எல்லாம் முடிந்து விட்டது, ஆனால் உம் பார்வையில் எல்லாம் முடியவில்லை. என் பார்வையில் அந்த சரீரம் அழுகத் துவங்கி விட்டது, உம் பார்வையில் அது உமக்கு லேசானது. என் பார்வையில் இந்த சரீரத்தில் ஜீவன் வராது, ஆனால் உம்முடைய பார்வையிலே அப்படி அல்ல. எத்தனை நாளானாலும் அந்த சரீரத்தில் நீர் ஜீவனை கொடுக்க முடியும். உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழும்ப வைத்து சேனையாக நிற்க வைத்த தேவன் உங்களுக்கும் அதே காரியத்தை செய்வார். நாருமே என்று சொல்லுகிறீர்களா? நாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? சாட்சி இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்களா? அவமானமா இருக்கிறது, வெட்கத்தோடு இருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். லாசருவே, வெளியே வா என்றார். வெளியே வந்தான். கட்டுகளை அவிழ்த்து விடச் சொன்னார், உயிரோடு நிறுத்தினார். உங்கள் மரித்து போன காரியம், நீங்கள் நம்பிக்கையை இழந்த அந்த காரியத்தை கர்த்தர் திரும்ப எழுப்புவார், உயிரோடு நிறுத்துவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, லாசரு மரித்து 4 நாளான பின்பு கூட அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அந்த மகனை உயிரோடு எழும்ப வைத்தீரே. இன்றைக்கு என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து தன் வாழ்க்கையில் இது நடக்காதா, இந்த காரியங்கள் மாறாதா, இந்த நிலைமைகள் நீங்காதா என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. லாசருவே, வெளியே வா என்று சொன்னீங்களே, அதே வார்த்தை இன்னைக்கு கட்டப்பட்டு கிடக்கிற, பாவத்தில் கட்டுண்டு கிடக்கிற ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் நபர்களுக்கு நேராக கடந்து செல்லட்டும்.
ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி வெளியே வா என்று சொல்லுங்கப்பா. ஒவ்வொரு சூழ்நிலைமை பார்த்து வெளியே வா என்று சொல்லுங்க. மரணத்தின் பிடியிலிருந்து வெளியே வரட்டும். வியாதியின் கொடுமையிலிருந்து வெளியே வரட்டும். சண்டைகள் சச்சரவுகளின் நடுவிலிருந்து நம்முடைய ஜனங்கள் வெளியே வரட்டும். பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து வெளியே வரட்டும். பட நெருக்கடி, கடன் சுமை இவைகளிலிருந்து வெளியே வரட்டும். தேவைகளின் அழுத்தம், ஆண்டவரே, தனிமையின் உணர்வுகள், தற்கொலை எண்ணம் இவைகளிலிருந்து வெளியே வரட்டும். விட முடியாத பாவ பழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வெளியே வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. தேவனாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். உடைய ஜனத்திற்கு அற்புதத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆண்டவரை நம்பத் துவங்கி விடுங்கள். சூழ்நிலைமையை பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.